உயிரோட இருந்தப்போ தெரிஞ்சுக்கல, இறந்ததுக்கு அப்புறம் இவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்டவர் தான் வின்சென்ட் வான் கோ. இவரு 1853 மார்ச் 30 லெதர்லாந்துல பிறந்தாரு. தன்னோட இளம் வயசுலேயே பசி, வறுமை, தனிமையில் இருந்தவர் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சார். தன்னோட 27வது வயசுல இருந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவர் அடுத்த 10 வருஷத்துல 2000க்கும் அதிகமான பெயிண்டிங்கை வரைஞ்சு முடிச்சாரு. ஆனா ஒரே ஒரு பெயிண்டிங்கை மட்டும்தான் இவரால் செல் பண்ண முடிஞ்சிச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனலாகவும் இவரோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தனால மக்கள் யாருமே வாங்க விரும்பல. இதனால இவர் நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி டிப்ரெஷன்ல இருந்தவர் 1819ல தன்னைத்தானே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. த மேன் ஹூ பெயிண்ட் த சன் பட் வாக்டு த்ரூ லைஃப் இஸ் டார்க்னஸ். இப்போ 100 வருஷம் கழிச்சு இவரோட ஃபேமஸான பெயிண்டிங்கா சொல்லப்படுற த ஸ்டார் இன் நைட், த சன்ஃப்ளவர், பெட்ரூம்லாம் $1 மில்லியன் மக்களால விருப்பப்பட்டு வாங்கப்படுது. இவரை இப்ப வேர்ல்டு நம்பர் 1 ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க. இவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நமக்கு பிடிச்ச வேலைக்கு மதிப்பு கிடைக்கலன்னா அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.